ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஷ்ரூம் குழம்பு வந்து எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். காளான் குழம்பு வந்து மற்ற நான்வெஜ் குழம்பை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காளான் குழம்பு சாப்பாடு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். காளான் குழம்பு எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: காளான், மிளகாய்த்தூள், நெய், நெக்ஸ்ட்டு 2 தக்காளி, அடுத்து ஒரு மூடி தேங்காய் துருவல், நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் தேவையான அளவு, மிளகாய் 4, கறி மசாலா, சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தேவையான அளவு, அடுத்து உப்பு தேவையான அளவு, அடுத்து உங்களுக்கு தேவை அப்படின்னா பச்சை கடலை பருப்பும் உளுந்து போட்டுக்கலாம். அடுத்து பிரியாணி இலை, சோம்பு, நெக்ஸ்ட்டு மிளகு, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலையும், நெக்ஸ்ட்டு காய்ந்த ரோஜா இதெல்லாம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டை போட்டுக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ தான் போடணும், இப்போ தான் அடிப்பிடிக்காத இருக்கும். நெக்ஸ்ட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வணங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு காளான்லேயே ஏற்கனவே தண்ணி இருக்கும் வணங்க, அதை நல்லா வணங்கி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், அடுத்து மிளகாய்த்தூள், நெக்ஸ்ட்டு கறி மசாலா, நெக்ஸ்ட்டு சாம்பார் பொடி 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு, ஓகேவா. அடுத்து உப்பு ஃபுல்லாக காளானோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் மிளகு, சோம்பு, சீரகம், தேங்காய் இதெல்லாம் ஃபுல்லாக அரைச்சிக்கணும் மிக்சியில். நெக்ஸ்ட்டு இதை ஆட் பண்ணுறோம். நல்லா கலரிட்டு நெய் கொஞ்சம் நாள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்க தக்காளி வெங்காயம் என்ன காய் போடுறோமோ அது நல்லா வணங்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட கொத்தமல்லி இல்லைன்னா புதினா 2 இதை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எந்த அளவு சாம்பார் நல்லா கொதிதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். காளான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.